அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது? குரு பகவான் மேஷ ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? அதிலும் குறிப்பாக வல்லமை வாய்ந்த குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. இது ஒரு சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக பலன்களுடன் கூடிய புதையல் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி இருக்கிறது. அலட்சியம் வேண்டாம். அனைத்து விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருந்தால் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. அதனால்தான் குரு பயிற்சியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியிலாது எனக்கு நல்லது நடந்து விடாதா, நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வாழ்வில் நிரம்பி வலிக்கின்றன, மற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, நமக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எப்போது ஏற்படும் என்று எண்ணி தினதினம் புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் நல்ல நேரம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல, மேலும் வலிமை வாய்ந்த சனி பகவானும் தனது அஷ்டம நிலையை நிவர்த்தி செய்து விட்டதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான யோககரமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இரு வலிமை வாய்ந்த கிரகங்களும் மிக அற்புதமாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் எண்ணிலடங்கா சுப காரியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக குரு பகவான் செயல்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த நிலைகளில் சஞ்சரிக்கும் போது அவருடைய சுப பார்வையின் காரணமாக மிக அதீதமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் கிடைக்க இருக்கிறது. தற்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டம சனியினாலும் சரி 10ஆம் இட குருவினாலும் சரி ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து மிக அதிகப்படியான நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேலும் குரு பகவான் முழு சுப கிரகமாக இருந்தாலும் சரி அவர் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமரும்போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் 4, 6 ஆகிய இடங்களில் அமரும் போதும் சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை கிடைத்தால் அத்தனை விஷயங்களிலும் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. தற்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் இல்லைங்க. மிக வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தலாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் நீங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி காரணமாக அனைத்துமே உங்களுக்கு விலக போகிறது. குரு பகவான் நல்ல வருமானத்தையும் குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அதீத லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக உள்ளது. குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல்வேறு விதமான தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்குங்க. குடும்பத்தில் படிப்படியான நிதானமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக உருவாகியிருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் இணைவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சியானது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கிடைக்க இருக்குங்க. ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் நியாயமாக எதிர்பார்த்த அத்தனை சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது.
இருக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக பல மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது தொழில்துறை ரீதியான புதிய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதீத லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில்துறை ரீதியான விஷயங்கள்ல அதீத ஆர்வத்துடன் மிதுன ராசிக்காரர்கள் ஈடுபடலாம். இதுவரை ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி இருக்குங்க. எனவே தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே அரசாங்க சலுகைகள் மற்றும் புதிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள், உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் மற்றும் எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெட்டிப்பு லாபம், மும்மடங்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல சுக்கிரனும் சரி குரு பகவானும் சரி மிக சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகள் மூலம் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சாதனை புரிவதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி, கூடுதல் பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை சரியாக செய்து முடிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவு அடைவதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறதுங்க. எனவே புதிதாக கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. சொந்தமாக நிலம் வாங்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லைங்க. எனவே விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறதுங்க. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி, கல்வி சார்ந்த சூழ்நிலை அனைத்தும் சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கிய கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறும். எனவே பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். மேலும் பல மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு.